கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடிமையாக என்னை உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியாய் நிறுத்தின தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இம்மட்டுமாக ஜீவன் சுகம் பலந்து பலவீனங்கள் ஏனென்றால் காலிலே புண்களினால் பாதிக்கப்பட்டு அடிகி கால் ஊன முடியாதபடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பாஸ்டரோடு எடுத்து போன் பண்ணி ஜெபிப்பேன். ஜெபித்தாலே எனக்கு வேதனைகள் அதிகமாக காணப்பட்டது. அவர்கள் இந்த மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுங்கள், இந்த பொடியை போடுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். அதையும் வாங்கி சாப்பிட்டும் அதிலையும் காந்தல் ஊரல் பொறுக்க முடியாத வேதனை. அந்த வேதனையிலிருந்து தேவன் விடுதலை தந்து காத்து வழிநடத்தி வந்தார். அதுக்காக தேவனை நன்றியோடு சோதரிக்கிறேன். இன்னும் என் கால் ரொம்ப பலவீனமாக இருக்கிறது. நான் அதிக பாரமட்டவளாய் காணப்பட்டேன். என்னிலே உள்ள பாவங்களின் நிமித்தமாக எனக்கு இந்த பலவீனம் தாக்கி இருக்குது என்று நினைத்து 2 மாதத்துக்கு முன்னாக வந்திருக்கிற வேளையிலேயே அவர்கள் சொன்ன ஒரு சாட்சிய நிமித்தமாக எனக்கு என் உள்ள குத்தப்பட்டவளாய் காணப்பட்டேன். ஏனென்றால் ஒரு மகள் அவளுடைய போராட்டத்தின் மத்தியிலே மாமியாரையும் கணவரையும் செருப்பால அடித்தாள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்படி செல்லும் போது எனக்கு அதிக பாரமாய் காணப்பட்டேன். இந்த தேவனை நான் செய்த பாவத்தின் நிமித்தமாக தான் என் கால்கள் விலையினப்பட்டு காணப்படுகிறேன் என்று என்னிடம் எத்தனையோ வருடங்களாக என் பிள்ளைகளையும் நான் சவுட்டி இருக்கிறேன். என் மாமியாரையும் ஒரு கால் சவுட்டி போட்டேன். அதனால எனக்கு விளைவீனம் தாக்குறது என்று சொல்லி நான் அதிகமாக கத்தல்லாமே எனக்கு இந்த பாவலங்கெல்லாம் மன்னித்து நான் அவருக்கு புது சிருஷ்டியாய் வாழ முடிவறிந்தாம் அவளுக்குள் நினைத்திருந்து கனி கொடுக்கத்தக்கதாக புதிய கிருபை வரங்களை எனக்கு தந்து முழங்காலில் நின்று செபிக்கவும் எனக்கு நான் ஞானமாய் தேவனை நான் நம் குடும்பத்தை நடத்தவும் என் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் காணப்படுகிற போராட்டங்களை எல்லாம் மாற்றி தேவன் எங்களுக்கு சமாதானத்தை தரவும் குடும்பங்கள் சமாதானத்தை அடையவும். இன்னும் என் கணவர் செய்த பாவமா இருந்தாலும் சரி, நான் செய்த பாவமா இருந்தாலும், என் பெற்றோர்கள் செய்த பாவமா இருந்தாலும் சரி, தேவன் அவற்றை எல்லாம் மன்னித்து நாங்கள் தேவனுக்குள் முடிவறியந்தோம் நினைத்திருந்து கனி கொடுக்கத்தக்கதாக நீங்கள் ஜெபிக்கும்படியாய் கேட்டு எங்களுக்காக ஜெபித்த பாஸ்டரையாவுக்கும் மகளுக்கும் நன்றி சொல்லி தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி என் எளிய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன்.